100% fatal. காப்பாற்றவே முடியாது. டாக் பைட் ஆகி ரேபிஸ் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துடுச்சுன்னா அப்படியெல்லாம் பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு ஊரே சேர்ந்து என்ன துரத்து. ஐயோ காப்பாத்துக்க, துரத்துது. ஐயோ விரட்டி வருது. ரீசெண்டா இந்த கபாடி பிளேயர் வந்து ரேபிஸ்னால சஃபர் பண்ணி டெத் ஆனதை நம்ம பார்த்தோம். பட் 100% தடுக்க முடியும் ஒரு ப்ராப்பரான வேக்சின் போட்டுக்கிட்டோம்னா. அசிங்கமா பேசுறேன், அவமானப்படுத்தணும். கத்திக்கிட்டே கிடக்க. இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம மைண்ட் அங்க போகுதே. ஐயோ காப்பாத்துக்க, துரத்துது. ஐயோ விரட்டி வருது. சார் நாய் துரத்து. பயப்படக்கூடாதுங்க. நாய் துரத்துதுன்னா அதான் நாயோட குணமே துரத்துறதுதான். அதனால பயப்படக்கூடாது. நம்ம என்ன சொல்ல வர்ற அதை சொல்லு. சொல்றேன்ப்பா. நாய் வந்து ஓடுனா துரத்தம் செய்யும். அதான் நாயோட குணமே. அப்படியா? ஆமா. அடியில கணம் இல்லம்னா எதுவும் பயப்பட தேவையில்லை. அப்போஸ் குளுக்கோஸ் அடியில கணம். யோ அது மடியில கணம்யா. மடியிலயா? தெரிஞ்சா சொல்லு, தெரியாம அடியில கணம். ஈவி காரா முடியா சொல்றேன் கேளுங்க. இந்த நாய் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா நாய்களுக்குமே ஓடுனா துரத்தும். நின்னுட்டோம்னா அது விட்டு கடிக்காது. இது எனக்கு தெரியாது. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. இது தெரியாம தான் நிறைய பேர் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா நின்னு பாருங்க. நின்னோம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க. கடிக்காதா? கியூரியாசிட்டியா இருக்கு. திருட்டு பேர் தான் பயப்படணும். நான் என்ன இவன் திருடனா இருப்பானோ, ஏதோ கொள்ளடிக்க வந்திருக்கானோ நினைச்சு. என் மூஞ்ச பார்த்தா திருட்டு பேர் மாதிரி இருக்காடா. நல்லா படிச்சு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு வந்துருக்கேன்டா. அது ஓகே. நீ வயிட்டு வரீங்க போறீங்க, கேப்ல இறக்கி விடுறாங்க, அதை விட்டுருங்க. அந்த நாய் சொல்றேன், நாய்க்கு அப்படி யோசிக்குதுங்கிற. நான் என்ன பண்றேன் ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்க. முன்னாடி வாங்க காட்டுறேன். சார் வேணாம் சார், சொல்றேன் கேளுங்க சார். வாங்க சார், கடிச்சிட போகுது சார். வாங்க சார். गाइस அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்பிள் கிடையாது गाइस. சொன்னா புரிஞ்சுங்க. நாய் துரத்துதா? ஆமா துரத்துதா. ஆமா. அப்ப நின்று நின்னா கடிக்காதா? என்ன கடிக்காது. அவ்வளவுதான் பாருங்க. மோந்து போது பாருங்க. அவ்வளவுதான். அப்படியா? ஆமா. நான் கூட நீங்க கோடு போட்ட சட்டை போட்டிருக்கீங்க, கேணத்தனமா அதை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் சார். கரெக்டா சொல்றீங்களே. கடிக்காது பாருங்க. மோந்து போது நிக்கிறாங்க பாருங்க, சுத்தி நிக்கிறாங்க பாருங்க. அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. இனிமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் சும்மா ஜாலியா சேர் போட்டு கூலா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஹாப்பியா என்ஜாய் பண்ண. என்னையா கடிச்சிருச்சு? எனக்கு தெரியல. யோ அது ராபிஸ் வந்து நாயா. ராபிஸா? ஆமா, ஜாம்பி மாதிரி இருக்கு. அடிச்சு கொண்டே அடிச்சிருவேன். வாயில அடிச்சிருவேன். பாத்துக்க, ஓடி போயிரு. தெரு விட்டு ஓடிடு. மண்டே சேர்த்து என்ன என்ன நடக்குதுங்க? நாய போய் அடிக்கிறீங்களா? நாயே அழிச்சாட்டியம் பண்ணாத. நாய் கடிச்சா 48 ஊசிதான். நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடு. மனுஷன் நீ எல்லாம். 5 அறிவு உள்ள மிருகத்தை 6 அறிவு உள்ள நாய் நீ அடிக்கிறியாடா? அது என்னடா பண்ணு பாவம்டா அது. யோ ஏன்டா? ஏன் நாயினா மட்டும் ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி திரியுறீங்க? யாரா நீ? நான் டாக் லவர். இந்த ஊருக்கே இந்த நாய் தான்டா பாதுகாப்பு. மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? இந்த நாய்க்கு நான் பாதுகாப்பா இருக்கட்டும். எதுக்கு இங்கிட்ட வந்து பேசியா? ஏன் அடிக்கிறதுக்கா? இந்த நாய் எப்படி உரசுது படுறா. சொல்றத கேளியா? கொஞ்ச நாள் இருக்கு அங்க. இவனுக்கும் மூளையும் ஒரு 300 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் போல. என்ன சொல்றத கேளியா? என்ன சொல்லணும்? அத பாரியா, நல்லா பாரியா. என்ன பாக்கணும்? அதான் பாக்கற இறக்கமா இல்லையா உனக்கெல்லாம்? மனுஷன் தானே நீ எல்லாம். மிருகம்டா. மிருகம். மனுஷ உருவத்துல இருக்க மிருகங்கள். இந்த மிருகங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணு செய்ய முடியாது. நாயின் பார்த்தா பேயாவலா இருக்கு. ஐயோ விட்டுறியாத. அத விட்டு தொலையா. நானா விட மாட்டேங்க. அத விட்டுறியா.
செத்துச்சு. போட்டுருச்சா? ஆஹா, 6 பல்லு உள்ள போயிருக்கு. நான் தான் சொன்னனே, எது பேசுறதுனால இந்த பக்கம் வந்து பேசு. டாக் லவர், 5 அறிவு, 7ஆம் அறிவுன்னு படமா காட்டினியே, இப்ப என்ன ஆச்சு? ஆபீஸ் வந்து நாயின்னு சொல்லக்கூடாதா? அது வாயெல்லாம் பாத்தியா? இந்த இடம்லாம் ஒழுகி இருக்கு. அது ஒரு மாதிரி ஜாம்பி நாய், யாரு கிடைச்சாலும் கடிக்கும். இது வரைக்கும் 8 பேரை கடிச்சிருக்கு. கார்பரேஷனுக்கு போன் பண்ணிட்டு நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள பெரிய வெண்ண மாதிரி வந்து என்னமோ நாய்களின் காவலன் மாதிரி வந்தியடா. போச்சே போச்சே, போய் ஒழுங்கா இன்ஜெக்ஷனை போடுறான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? காப்பாத்துறா, உயிரை காப்பாத்துறா, போடா. ஐயோ, கையில ரத்தமா வருது. நிறுத்துடா. நாய் அடிக்கிறீங்களா? நாயே நாயே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு வாயில்லா ஜீவனை இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்களா? அதுக்கு ஒரு 5 அறிவு தான் இருக்குது. 6 அறிவு உள்ள நாய். இல்லப்பா, அது இல்லப்பா. 7ஆம் அறிவு வாட் மூவி செட் இல்லப்பா, போதை தருவேன். உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாது. வாங்க வாங்க, நீங்க உங்களுக்கு நல்லா இருக்காங்க. பாவமா இருக்காங்க. நான் ஒரு டாக் லவர். இந்த மாதிரி ஒரு நாயை கொடுமைப்படுத்துற என்னால பார்த்து சகிச்சு. தம்பி, நாங்க கொடுமை கரெக்ட் சார், நீங்க எல்லாம் கரெக்ட். இப்படி வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். பாவமா இருக்கியா? வேணாங்க, சொல்றத கேளு. இருங்க. இப்பதான் பிரச்சனை கடி வாங்கினாங்க, அதுக்குள்ளயும் புரியாம ஆமாங்க. 10 பேரை கடிச்சிருச்சியா? 10 பேரை போச்சா? கார்பரேஷன் எப்ப வாங்க டக்குன்னு அள்ளிட்டு போக நாய. நாயெல்லாம் பார்த்தா கியூட்டா ஓவர்லோட மாதிரி இருக்கு. இந்த நாயெல்லாம் எந்த நாயாவது கண்டுக்குதா? இந்த போது பாரு நாய் நாய். சாப்பிடுமா சாப்பிடுமா, நீ சாப்பிடுமா, சாப்பிடு, நீ சாப்பிடுங்கடா. சார், ஹலோ, யார சொன்னீங்க? நாய்க்கு நான் சாப்பாடு போட்டுருக்கேன், உங்களுக்கு யார சொன்னாங்க? இல்ல, இந்த நாயெல்லாம் கண்டுக்குதான்னு என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்ல, நாய் வந்து இருக்கு, யாருமே கண்டுக்க மாட்டீங்க இந்த ஏரியாவுல. நான் சரி பாவம் இறக்கப்பட்டு பிஸ்கட் வந்து வேற ஏரியாக்காரனா வந்து இந்த ஏரியாவுல போட்டு. நீ வேற ஏரியாக்காரனா? வேற ஏரியா. உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளியே நாளை கூடாது. அறிவு இருக்கா உனக்கு? சோறு தானே திங்கிற? என்ன இல்ல பிஸ்கட்டை புரைக்கு திங்கிறியா? என்ன நாய்க்கு சாப்பாடு வச்சா சிட்டுவியா நீ? என்னையா பின்ன நீ பாட்டுக்கு பக்கத்து ஏரியால இருந்து பிஸ்கட்டை போட்டு தொலைஞ்சிட்டு போறியே, அதை தின்னுபிட்டு உனக்கு உண்மையா இருக்கிற நினைச்சுட்டு இந்த தெருவுக்குள்ள எவனையும் உள்ள விட மாட்டேங்கிறாரு. நைட்டு 10 மணிக்கு மேல சும்மா போனா துரத்துது, பைக்ல போனா துரத்துது, கார்ல போனா துரத்துது, லாரியில போனாலும் கூட துரத்துதுடா. துரத்துது என்ன பண்றது? நாயோட குணமே துரத்துறதுதான். மறுபடியும் பாத்தியாடா, இந்த பாரு, ஓவரா பேசினேன்னு வெயி, தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். நாயோட குணமே கடிக்கிறது. அப்ப அதையே செய்யக்கூடாதுன்னா செருப்பு பிஞ்சு போயிடும். இல்லங்க, மனுஷனுக்கு கூட பல குணம்லாம் இருந்துச்சு, அதை பண்ணி காட்டவா? இல்ல, அத சொல்லு. அதுக்கு எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? வரல. என்னன்னா இந்த நாயை பார்த்தா பாவமா இருக்கு எனக்கு. சரி, போகும்போது பாத்திருக்கேன், அதனால பிஸ்கட் வாங்கி போடுவேன். என்ன போட்ட? பிஸ்கட். அட பாவி, அது இறக்கம் இல்லடா, அது கருணை கொலை. கருணை கொலை. ஆமா, என்ன பிஸ்கட் போட்ட? அட பாவி, உனக்கு தாண்டா சாக்லேட் நல்லது, டேஸ்ட். நாயை பொறுத்த வரைக்கும் அது டாக்ஸின், விஷம். விஷமா? கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போயிருமா? கிட்னி ஃபெயிலியர்? நம்ம சாப்பிடுற எல்லாமே நாய்க்கு செட் ஆகாதுடா. என்ன சொல்றீங்க? அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். ஆமாடா, எங்கயாவது தெருநாய் 2 வருஷத்துக்கு மேல ஒரே நாயை பாத்துருக்கியா? செத்து போயிடும். இந்த மாதிரி கண்டது கழிது போட்டு மாசத்துல ஒரு நாள் நீ சோத்த போட்டு விட்டு மிச்சம் 29 நாள் அது தெருவுல தானே தெரிஞ்சுக்கிருக்கு. அதுதான் கிடைக்கிற திங்குது, குப்பையை போய் நோண்டுது, மால் நியூட்ரிஷியஸ் ஆகி செத்து போயிருது. என்னங்க இது? அதானே, போடுங்க 2. இது பரவாயில்லையே, பாதி இது ரேபிஸ் தொற்று வந்து பாதி பேர்த்த கடிச்சு இதுவரை 20 பேர் செத்து போயிருக்காங்க தமிழ்நாட்டுல. என்ன சொல்றீங்க? செத்தவங்க குடும்பத்துக்கு நீ இழப்பீடு கொடுப்பியா? இழப்பீடு அவங்கள்ட்ட போய் நீ டாக் லவர்னு சொல்லி பாரு. இல்ல, அவங்கள்ட்ட சொல்ற தப்பா போயிடும். ரைட் விடுங்க, இது கரெக்ட் தான் நீங்க சொல்றதும். பிஸ்கட் போடுறத பார்த்தே பொளந்துருவேன். 3 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு மதர் தெரசா மாதிரி. வெக்கமா இல்ல உனக்கு? சோறு தானே திங்கிற? அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன. ஆஹா, அங்க ஒரு நாய் இருக்கு. தெரியாம அந்த ஏரியால வந்து சிக்கிட்டேனே. பூரா நாயா படுத்திருக்க ராத்திரில. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute,
I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip and I don't plan to visit. I'm gonna stay there till I feel. கூப்பிடுது என்ன சண்டை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுதுங்க. சரி ஒரே முறுக்கா முறுக்கிட்டு ஓடிட வேண்டியதா. போதும்பா முடியல. மோந்து பக்கத்தான் வந்தியா? இருந்தா அங்கேயே மோந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே. 2 கிலோமீட்டர் துரத்தி நான் பைக்ல வந்து கீழே விழுந்து காலெல்லாம் செராச்சிருச்சு. இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. சாப்பாடா? சாப்பாடுலாம் இல்ல என்கிட்ட. தெரியாம அந்த நாயை பார்த்து பயந்து டம்மி நாய்ங்க. இன்னொரு வண்டிக்காரனா இப்படியே திரியுது போல ராத்திரி பூரா. இது டைம் பாஸ் பண்ணுதுங்க. So sad. இந்த ஏரியா போட்டு வரதுக்கே பயமா இருக்கு. நான் போயிடுறேன். நடந்தே போறேன் நானு. பாருங்க 15 நாய். ஏன் 2 நாய் இருக்கிற இடத்துல 15 நாய் இருந்தா எப்படியா உருப்படும்? ஏன் 2 மனுஷன் இருக்கிற இடத்துல 10 மனுஷன் இருக்கீங்களா? உங்களுக்கு குறையா தெரியல உங்களுக்கு? ஏன் மெண்டல் மாதிரி பேசுறான்? மனுஷனே நாய் ஈக்குவலா பேசிருக்கீங்க நீங்க. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? ரெண்டுமே நான் ஈக்குவலா தான் பாப்பேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு அந்த கொள்கையில இருக்க வேணாம். கொள்கை ஓகே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஓகே. அதுக்கு அடுத்து ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அடுத்த லைன் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். தெரியல அது என்ன? முதல்ல பிறப்புக்கும் உயிர்க்குன்றது என்னது? அது நாலடியாரா, திருப்புகளா, சிவபுராணமா, என்னது இது சொல்லு. இந்த திருவாசகமா? குரூப்ல கேட்டுறேன். குரூப்ல எதை கேட்டாலும் குரூப்ல ஏதாவது போட்டா அத படிச்சு பார்த்துட்டு வந்து என்னன்னே தெரியாம ஒப்பிச்சுக்கிறியா? அது திருக்குறள்யா. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ங்கிறது ஸ்டார்டிங். சரி, அடுத்த லைனை படிக்கணும். அதான் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. கரெக்டா செய்யற தொழிலை வச்சு இவங்க மேல இவங்க கீழே, இது சைடுல இது மிடில்ல எல்லாம் பார்க்க கூடாது. பிறந்த எல்லா உயிரும் சமம்னு சொல்லிருக்கு. அதான் அந்த சமமா நான் பாக்குறேங்க. நாய் மனுஷனு சமமா நான் பாக்குறேன். நீங்க எல்லாம் மனுஷனுக்கு இறக்கப்படுறீங்க, நான் நாய்க்கு இறக்க. நாய்க்கு இங்க பாரியா, நீ நாய்க்கு இறக்கப்படும் தப்புன்னு இல்ல. குழந்தைகளை எல்லாம் கடிச்சு வைக்குது, கர்ப்பிணி பெண்களை கடிச்சு வச்சிருக்கு. ரோட்ல சும்மா போனவன துரத்திட்டு போய் கடிக்க கூட இல்ல, கொண்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருது. 15 நாய் சுத்து போட்டுச்சுன்னா எது நல்ல நாய் எது கெட்ட நாய்னு தெரிய மாட்டேங்குதுங்கிறாங்க. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தூய்மை பணியாளரை கடிச்சு வச்சிருக்கு. அவங்க எத்தனை நாயை ஹேண்டில் பண்ணுவாங்க? கால் இருக்கு ஓடிடுவேன். சேலையை கட்டிட்டு ஒரு பொம்பளை ஓட முடியுமா? இல்ல கால் இல்லாதவங்க எப்படி ஓடுவாங்க? நாங்களும் அந்த எபிசோட் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு இருக்கோம். நாங்க என்னெல்லாம் உள்ள விட்டுருக்கணும். புடுங்கி இருப்பீங்க அப்படியே. அவன் இன்னும் திருந்தலமாமா. நானு நாய் எதிர்ப்பாளர் கிடையாது. 15 நாய் இருக்கு, 2 நாய் இருக்க வேண்டிய இடத்துல அதை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நாங்க எதுவும் சொல்லலாம். என்கிட்ட கேக்குறீங்க, கவர்மெண்ட் போய் கேளுங்க. நான்ப்பா கவர்மெண்ட் கிட்ட போய் ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு கவர்மெண்டே ஒரு சட்டம் போடுறாங்க. அதை தடுக்க கூடாதுன்னா நாயை கொன்றுவாங்க. தூக்கிட்டு போய் நாயை கொன்னு போடுவாங்க. தூக்கிட்டு போய் அக்ரஸா இருக்கிற நாயை வெறி பிடிச்ச நாயெல்லாம் கொன்னுட்டா என்ன பண்ணுவீங்க? சரி, நீ சொல்ற நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ணலாம் அப்ப சொல்லு. கவர்மெண்ட் போய் என்ன கேக்குறான் வந்துட்டு? அதான்டா கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வந்தா நீங்க தான் தடுக்கிறீங்களடா. நாயை கொன்னு போடுவாங்க, வெறி பிடிச்ச நாய். அப்ப நீ ரூட் சொல்லு. கவர்மெண்ட் போய் கேளுங்க. அப்ப நீ பேசாதடா, படிக்காத தற்குறி பேல. மனுஷனே வெறி பிடிச்ச மாதிரி போறாங்க, நாயை பத்தி பேசுறேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, இங்க இருங்க. என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கு. ரமேஷ், இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நான் தெரு நாய்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தக்கூடிய இந்த போராட்ட குழுவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். போடுங்கம்மா சோறு, தெருநாயை பார்த்து போடுங்கம்மா சோறு, தெருநாயை பார்த்து அவுத்த முட்டா ஒயிட்டு. அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகட. பயங்கர கரகோஷங்களுடன் திருநாய்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு பெரும் கூட்டம் இங்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர்களிடமே கேட்போம். பெத்தலைக்கு பாக்கு, பெத்தலைக்கு பாக்கு, டைமிங்கே உட்காரலையே சார். முன்னாடி சொன்ன 2ஆச்சும் பரவாயில்ல. இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிச்சது இன்னும் விடலையா நீங்க? விடல சார். இப்ப நீங்க எதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கீங்க? என்ன போராட்டம் பண்ணிருக்கீங்க சார்? எங்க குழந்தைங்களை காப்பாத்தணும். குழந்தைங்களுக்காக தான் இது வந்திருக்கேன். நான் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ.
குழந்தைங்க வந்து ரொம்ப என்ன முக்கியம். படிக்கிறாங்க சார்? குழந்தைங்க படிக்கல, அது தெருவுல இருக்காங்க. என்ன சார் பெத்த புள்ளைய இப்படி தெருவுல விட்டுருக்கீங்க? பெத்த பிள்ளை இல்லங்க, சத்துணவுல இருந்து எல்லாம் ஃப்ரீயா கொடுத்து சாப்பிட குழந்தைகள்னா நான் வந்து நாய்கள் வந்து ரூபத்துல இருக்க குழந்தைகள். நாய்னா வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ்னே சொல்லலாம் சார். குழந்தைங்களா நான் குழந்தைகள் தான் சொல்லுவோம். நீங்க சொல்லிட்டு போங்க. நியூஸ் சேனல்ல பாக்குறவங்களுக்கு இரிட்டேட் ஆயிரும். ரைட், என்ன பண்ணலாம் சார்? என்ன சொல்ல வர்றீங்க இப்ப? பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. நாய்களை வந்து பண்ணக்கூடாது, அதுகளுக்கு பாதுகாப்பு வேணும், கூடாது, இதெல்லாம் வந்து தேவையில்லாத கொண்டு போய் இது பண்ணிடுவாங்க. கண்டிப்பா சார். ஏன்னா நாய்களை வந்து கொண்டு போய் வச்சு பாப்பாங்கன்னு எப்படி தெரியும்? இதுவே பார்க்க முடியல, தெரு நாய்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் எப்படி நியூஸ் ரிப்போர்ட்டரா இருக்கனால எங்களுக்கு இருந்த ஸ்டாட்ஸ் ஒன்னு சொல்றோம் சார். சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 1,28,000 தெருநாய் இருக்கான் சார். 1,28,000. நீங்க ஒரு 1000 பேர் சேர்ந்திருப்பீங்க. ஆமா, ஆளுக்கு ஒரு 1000 நாயா புடிச்சீங்கன்னா கூட நாங்க அப்ப அதெல்லாம் தப்ப சொல்லக்கூடாது. நாங்களும் வளர்த்திருக்கோம், அடாப்ட் கொடுத்திருக்கோம். அது மாதிரி நாங்களும் எங்களால முடிஞ்சது நாங்க நீங்க வளர்க்குறீங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே டாக் லவர்ஸ்ங்க. அதான் சிட்டிங் எல்லாம் ஒரு சைஸா இருக்கா? ஆமா, டாக் வளர்க்குறோம் நாங்க. முகத்தெல்லாம் நல்லா இருக்கு. அவங்க சொல்றது வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. பரவாயில்ல, இவங்க எல்லாம் வளர்க்குறாங்கன்றப்ப இவங்கள நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆமா சார், என்ன சார் நாய் வளர்க்குறீங்க நீங்க? நான் வந்து லேப் வளர்க்குறேங்க. லேபா? லேபர் டாக்குங்க. லேபர் டாகா? ஆபத்ரா டாக். இங்க அவர் லேபரேட்டர் டாக் தாங்க. லேபர் டாக் சொன்னீங்க. லேபர் டாக்னா வாய உடைச்சிரும் பாத்து. ஃபேண்டாஸ்டிக், எக்ஸ்ட்ராடினரி, சான்ஸ்ல. லேபரேட்டரா? லேபர்டாங்க. சார் நீங்க என்ன வளர்க்குறீங்க? சிச்சு. என்ன சார் நாய் என்னன்னு கேட்டா மூஞ்சில துப்புறான். இல்லங்க, நாய் பேர் அப்படி. என்ன சீப்பூன்லாமா வச்சிருக்காங்க? ஆமா, அது ஒரு குட்டி நாய், சட நாய் மாதிரி இருக்கும். ஓ, ஷிட்சுவா? சிட்சு. இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? நீங்க என்ன வளர்க்குறீங்க? ஹஸ்கி வளர்க்குறேன் சார். ஹஸ்கி. சார் நீங்க? ஜெர்மன் ஷெப்பர்ட். அதாவது இவங்க சொல்ற நாய் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே இந்த ஊர்ல இருக்கிறது இல்ல. எல்லாம் ஃபாரின்ல இருந்து நாயை புடிச்சிட்டு. என்ன அநியாயமா இருக்குது? நாட்டு நாய்கள் எல்லாம் நாங்க வளர்க்கறது எல்லாமே நாட்டு நாய். எப்படி நாட்டு நாய்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? லேப் என்ன பிரிட்டிஷோட நாட்டு நாய், சிட்சு டிபெட்டோட நாட்டு நாய், ஹஸ்கி ரஷ்யாவோட நாட்டு நாய். இவர் என்னதுங்க? ஜெர்மன் ஷெப்பர்ட். பேர்ல இருக்கு பாருங்க, ஜெர்மன் ஷெப்பர்ட் இருக்கு. அதுக்கு மேல ஒண்ணும் கேக்குறதுக்கு இல்ல. ஐயோ ஆச்சரியமா இல்ல? இல்ல நாட்டு எங்களை உங்களால எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் முக முடிச்சிட்டு இல்லங்க, அன்னைக்கு உதவங்கள அதே தாங்க. எல்லார்கிட்டயும் உதவி வாங்குறதே உங்களுடைய தலையெழுத்தா போச்சுங்க. அடிக்காத விட்டுருங்க. பார்த்தா நல்லா பணக்கார ஆள் மாதிரி இருக்கு. கார்ல தான் வந்திருக்கீங்க. உங்க அபார்ட்மெண்ட் காம்பவுண்டுக்குள்ள ஏறினீங்கன்னா அடுத்து ஐடி கம்பெனி காம்பவுண்டுக்குள்ள தான் போய் இறங்குறீங்க. அதை விட்டு போனோம்னா மிஞ்சி போனா ஒரு மாலுக்கு போறீங்க. அதையும் தாண்டினா ஒரு பீச்சுக்கு போறீங்க. சரி, இதை தாண்டினா எக்ஸிபிஷன் போறீங்க. எல்லாம் நீங்க தெருநாய் என்கவுண்டரே பண்ண முடியாது சார். ரோட்ல போறவங்க ஒரு 12 மணிக்கு எமர்ஜென்சின்னு பைக்ல பொண்டாட்டியவோ அம்மாவையோ கூட்டிட்டு போறவனுக்கு தான் சார் அந்த கஷ்டம் தெரியும். துரத்துது சார். சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. 2 நாய் இருக்கிற இடத்துல 15 இருக்கு சார். சொல்றேன் கேளுங்க. அதாவது இந்தியா தான் வந்து உலகத்திலேயே ராபிஸ்ல இருந்து நம்பர் 1. வரவேறுங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. சந்தோஷப்படுங்க. அதுக்கு சந்தோஷப்படலாம். ஏங்க, இந்தியா வந்து இதுல முன்னேற நம்பர் 1 இல்லையே, பொருளாதாரத்துல நம்பர் 1 இல்லையேன்னு வருத்தப்படுறீங்களே. நம்பர் 1 பொசிஷன் கொடுத்திருக்காங்களே, சந்தோஷப்பட விடாம தேச துரோகியே. வாய மூடுறா நாயே. அறிவு கெட்டவனே, நிதானமா தான் பேசுறியா நீ? தேச துரோகியா? எல்லாம் என்னடா உன்னோட நாடு நல்லா இருக்கு, பிடிக்க மாட்டேங்குது, நம்பர் 1 வரக்கூடாதுங்கிறாங்க இவங்க. சரி, நம்ம போவோம். பண மரத்துல வேலை, பண மரத்துல வேலை. அவனுக்கு ரத்தம் காட்டினா நம்மள பயம் வரும். இது டாக் பைட் மேல மட்டும் இல்ல, கேட், கவ், பேட், ஈவன் ரேட் பைட், ஈவன் எனி அனிமல் பைட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பைட் மட்டும் இல்ல, ஒரு ஸ்கிராச், ஒரு ஸ்கின்ல ஒரு சின்னதா ஒரு கட் இருந்தா அதுல ஒரு லிக் பண்ணியிருந்தா கூட அதோட சலைவானால வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போ ஒரு டாக் பைட் ஸ்கிராச் ஏற்பட்டாலும் ஒரு 15 மினிட்ஸ் நல்ல ரன்னிங் வாட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணுங்க. தென் சோப் ஆர் டெட்டால் போட்டு நல்லா கிளீன் பண்ணுங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஒரு கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் வேக்சினேஷன் ரொம்ப முக்கியம். 0 டே, 3, 7 and 28 டேல போடுவாங்க. 2 வேக்சின் இன்ட்ராடெர்மல்ல 2 கையிலையும் வந்து போடுவாங்க. கேட்டகரி 3 wound, அதாவது ரொம்ப கடிச்சது வந்து ரொம்ப பெருசா இருக்கு அண்ட் ஏதாவது ஒரு புண்ணு இருந்து அதுல ஒரு பைட் இருக்கு இல்லைன்னா ஒரு லிக் இருக்குன்னா அதுல இம்யூனோகுளோபுலின்ஸ் வித்தின் 72 ஹவர்ஸ்ல கண்டிப்பா போட்டுக்கிறது முக்கியம். ராபிஸ் வேக்சினால பெரிய சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. சில்ட்ரன்ஸ், பிரெஸ்ட் ஃபீடிங், லாக்டேட்டிங் உமனும் தாராளமா போட்டுக்கலாம். ராபிஸ் வேக்சின் மட்டும் இல்ல, நீங்க டிடி வேக்சின் போட்டு 5 வருஷம் தாண்டிடுச்சுன்னா கண்டிப்பா டிடி வேக்சினேஷனுமே ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.